திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். என கண்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. நாம் விதைக்க ஒரு காலம் இருந்தால் அதை அறுக்கவும் காலம் உண்டு. நாம் உப்பை தின்ன ஒரு காலம் இருந்தால் அதற்கு தண்ணீர் குடிக்கவும் ஒரு காலம் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கூட இது மனம் திரும்புதலின் காலம், மனம் மாறுதலின் காலம், பாவத்தை உணர்கிற காலம். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். காரணம், நாம் எல்லாரும் மீட்படைய வேண்டும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் பரலோக வாழ்விற்கு பிரவேசிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால கடவுளுடைய மேலான சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை நாம் நினைவு கூறுகிற காலம். அது மாத்திரமல்ல, இந்த பாடுகளின் நாட்களில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். Confess our sin. கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுக்கு எதிராக தெரிந்தும் தெரியாமல் எவ்வளவு பாவங்களை நாம் செய்திருக்கலாம். அந்த பாவத்தை நாம் கடவுளுடைய சமூகத்துல நாம் அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். ஆயக்காரனை போல பாவியாக என் மீது கிருபையா இறங்கு என்று சொல்லி நாம் கடவுளுடைய சமூகத்துல, கடவுளிடத்துல நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான காலங்கள் தான் இந்த உபவாச நாட்கள். ஒரு மரத்தினுடைய கிளைகள் எப்படியாக உதிர்ந்த பிற்பாடு புதிய இலைகள் முளைக்கிறதோ, அதே போல இந்த உபவாச நாட்களில நாம் நம்முடைய பாவங்களை உதிர்த்து விடுவோம், நம்முடைய பாவங்களை நாம் தள்ளி விடுவோம். கிறிஸ்துவின் வழியாக நிலை வாழ்வு என்னும், நித்திய ஜீவன் என்னும், பாவ மன்னிப்பு என்னும் புதிய இலைகளை நமக்குள்ளாக வளர்வதற்கு நாம் கடவுளத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதற்கான காலங்கள் தான் இந்த காலங்கள். அதான் வசனம் சொல்றது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைப்பவன் வாழ்வடையான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் இரக்கம் பெறுவான். ஆம் என கண்மானே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த உபவாச நாட்களில நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். அப்படி விட்டு விடுகிற பொழுது நாம் இரக்கம் பெறுகிறோம். அப்படி விட்டுகிற பொழுது நாம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம். அப்படி விட்டு விடுகிற பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. இந்த காலங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு விட்டு விடுகிற காலம். அதுதான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. நாம் எவ்வளவோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம். இந்த உபவாச நாட்களில் நாம் ஒரு பயனுள்ள நாட்களாக நாம் மாற்றிக்கொள்ளுவோம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோம். கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்துவிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற அந்த நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை வழிநடத்துவதற்கு தூய ஆவியுடைய ஒத்தாசை நாம் கேட்போம், நம்ம ஜெபிப்போம், அவருடைய வார்த்தையில் நம்ம தியானமாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நேரங்கள் உண்டு. அப்படியாக இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் எம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவதற்கு, உம்மிடமாய் நாங்கள் இரக்கம் பெறுவதற்கு நீதாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலங்கள் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற காலங்கள், எங்களுடைய பாவங்களை உணர்கிற காலங்கள், இந்த காலங்கள் மனம் திரும்புகிற காலங்களாய் இருக்கிறது சுவாமி. இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனமான நாட்களாக பயன்படுத்தி கொண்டு
பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு இந்த நாட்களை கர்த்ததாமே எங்களுக்கு ஒரு பயனுள்ள நாட்களாக கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பரிசுத்தமான வாழ்வில் வாழ்ந்து அதன் வழியாக நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு, எல்லாவற்றிலும் மேன்மை பெறுவதற்கு, எல்லாவற்றிலும் ஓங்கி வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.